சார் அந்த போஸ்டர்ஸ்ல பார்க்கும்போது இந்த அழகான முகம், அந்த தாடி, அந்த முடிக்குள்ள புதஞ்சிருந்தது. ஆனால் வந்து எங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி. லைக் என்னதான் இருந்தாலும் வந்து சத்யராஜ் சார் ஹேண்ட்ஸம், அது வந்து நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அழகான முகம் ஒத்துக்கிட்டதுக்கு பெரிய நன்றி. முதல் விஷயம், இது வந்து ஒரு நேரடியான தமிழ் படம். தயவு செஞ்சு யாரும் டப்பிங் படம் நினச்சிக்காங்க. அதுதான் மிக முக்கியமான விஷயம். எல்லா ஷாட்டும் 2 தடவை எடுக்கணும். ஒரு நேரடியான தமிழ் படம், அதுதான் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சில பேர் சிரிக்க வைக்கிறதுக்கு படம் எடுப்பாங்க, காமெடி படம். அழ வைக்கிறதுக்கு படம் எடுப்பாங்க, சோக படம். கை தட்டுறதுக்காக படம் எடுப்பாங்க, ஒரு கமர்ஷியல் படம். சிந்திக்கிறதுக்காக படம் எடுப்பாங்க, ஒரு லைக் பத்தக்க நீர், பராசக்தி, எங்கள் அமைதிப்படு, அது மாதிரி. ஆண் வாயை புழக்கிறதுக்காக ஒரு படம் எடுக்க முடியுமா? அதான் பார்க்கணும். இது வந்து இப்போ படம் ஆரம்பிக்கல, ஆடியன்ஸ் அப்படி உட்கார்ந்துடலாம். 2.5 மணி நேரம், எவ்வளோ நேரம்னு தெரியல. அப்படி ஒரு நீங்கள் இந்த இதில் பார்த்துருப்பீங்களா, என்னுடைய ப்ரிப்பரேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து அதை பார்த்தாலே தெரியும். உண்மையிலேயே இப்படி ஒரு படத்தில் நடிக்கும் வாய்ப்பு மறுபடியும் எனக்கு கிடைக்குமா தெரியல. கிடைக்கும், மறுபடியும் ராஜமௌலி சார் அந்த மாதிரி படம் எடுத்தால் தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மதன் கார்கி சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதுதான் இந்த அவருடைய படம் இந்த அளவுக்கு வரதுக்கான அதுதான் முக்கியமாக. அண்ட் சார் எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் அவங்களோட சரித்திர படங்கள் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்களோட டயலாக்லாம் நீங்கள் வந்து படங்களில் பேசியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு சரித்திர படம் பண்ணும்போது எப்படி இருந்தது? எனக்கு அது ஒரு நீண்டதாக கனவு. நான் கதாநாயகனாக நடிச்சிருந்தப்போ புரட்சி தலைவருடைய 1001 மாதிரி நாடோடி நடிகை பெருமை நடிக்கணும் ஆசைப்பட்டேன். கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் பாரதி ராஜா சார் சொன்னார், உங்களை வச்சுட்டு உமர் முக்தார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் செஞ்சிருக்கேன் அப்படின்னாரு. இதெல்லாமே ஒரு கனவாகவே இருந்தது. இப்போ அந்த கனவு வந்து நனவாயிடுச்சு. அது வந்து ஒரு சரியான டைரக்டர்கிட்ட நனவாயிடுச்சு. அதாவது எந்த அளவுக்கு ஒரு கீனாக இருக்காருன்னா, மதன் கார்கி சார் சொல்லிட்டே இருந்ததெல்லாம் பார்த்துட்டீங்க. முதல் நாள் ஷூட்டிங்கில் ஒரு வசனம் பேசிட்டு வரேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் திருப்தி. டைரக்டர் சார் கூப்பிட்டு ராஜமௌலி சார் வந்து, சார் எல்லாம் நல்லா இருந்தது சார், அந்த ஒரு இடத்துல 5-6 ஸ்டெப் வரையில மட்டும் அது கண்ணை சிமிட்டிங்க சார். எனக்கு கொஞ்சம் சுருக்குனாச்சு. என்னையா கண்ணை சிமிட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையா? சரி, நான் எப்போ இருந்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாங்க அதை பண்ணிடுவேன். அதை ஒரு தடவை மாறிட்டுல பாரு, மறுபடியும் கண்ணை சிமிட்டாமல் நடித்தேன். அப்படியே அந்த விஷயம் வந்து என்ஹான்ஸ். அப்போ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் கேரக்டர். அப்புறம் பாகுபலியை பற்றி, பிரபாஸ் கேரக்டரை பற்றி நான் ஒரு சீனில் சொல்லணும். என்ன, நான் சொல்கிறதுல வந்து அந்த கேரக்டர் எவ்வளவு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளை பற்றி சொல்கிற மாதிரி சொல்லணும். இப்போ ராஜமௌலி சார் என்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு பாருங்க. நான் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தெரிஞ்சுக்கிட்டு, தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன் தெரிஞ்சுட்டு, சார் இப்போ நீங்கள் இதை வந்து பாகுபலி மறந்துருங்க சார், பாகுபலி பிரபாஸ் எல்லாம் மறந்துருங்க சார், நீங்கள் வந்து எம்ஜிஆர் சாரை பற்றி பேசுனீங்கன்னா எப்படி சார் பேசுவீங்க? உங்களை அறியாமல் அந்த முகத்தில் அந்த வந்து நான் வந்து முதல் தலைவரை பார்த்தப்போ அவர் வந்து எங்கிட்ட இப்படி பேசினாரு, அவர் என்னை கட்டி பிடிச்சாரு அப்படின்னு பேசும்போது உங்க முதல் ஒரு இது வருது சார், அப்படி நீங்க நினைச்சிட்டு பேசுற சார். அதாவது எவ்வளவு ஒரு சைக்கலாஜிக்கலா ஆக்டிங்க வெளியில கொண்டு வராரு பாருங்க. அது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஸோ அதான் இதுதான் படம். இதற்கு மேல் படம் இனிமேல் தான் வரணும், அதான் சொல்ல முடியும். அண்ட் பிரபாஸ் சாரோட ஏற்கனவே வந்து ஒரு படம் நடிச்சிருக்கீங்க. அண்ட் இப்போ இந்த படம் நடிக்கும்போது ஆஸ் அ பர்சன் அவர் எப்படி மாறி இருக்காரு? பிரபாஸ் அவர் ஃபேன்ஸ்லாம் செல்லமா டார்லிங் தான் கூப்பிடுவாங்க. லொகேஷனே அவர் எல்லாம் டார்லிங் தான் கூப்பிடுவாங்க. உண்மையிலேயே அவர் ஒரு டார்லிங் தான். ஆமாம், இங்கே அவ்வளவு ஹம்பிள். அவர் பாருங்க எப்படி உட்காந்துருக்காரு, அவ்வளவு சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு ஹம்பிள். அதாவது வந்து ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி டைரக்டர் என்ன சொல்றாரு அதுதான். அங்கே நம்ம ஆக்ட் பண்ணது வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் பார்க்குறீங்களே, லொக்கேஷன் வந்து சிரிச்சுக்கிட்டே அது ஒரு காலேஜுக்கு போய் காம்பவுண்ட் மேலே உட்காந்து திருட்டு தான் படிச்சுட்டு பசங்கள்லாம் பேசிட்டு அப்படி இருப்போம். அது மாதிரி தான் நான் மாதிரி நல்லா பையன் மாட்டேன். ரொம்ப ஓவரா ஜோக் அடிச்சு ஒரு ரொம்ப நல்ல சீரியஸான சீனு. இந்த ரம்யா கிருஷ்ணன் என்ன பெரிய சின்ன ஜோக் அடிச்சா அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை சார் டைரக்டர் சார், அந்த அளவுக்கு மேட்ரே இல்லை சார். தயவு செய்து நாசர் சாட்சி, பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, தமன்னா எல்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒன்று இல்லை, ஒரு சின்ன ஜோக்கு. பட் சில பேர் பெருசாக வச்சிருப்பாங்க. நம்ம கார்த்திக் சார், நவரச நாயகன் கார்த்திக் மாதிரி அப்புறம் 2 தடவை பார்த்தாரு. ஒரு வயசான நடிகை என்னெல்லாம் சொல்லுவாங்க, பொறுக்க முடியல வந்து சார். ரொம்ப சார்
யோசிச்சு பாருங்க சார், ரொம்ப முக்கியமான செய்தி சார், கொஞ்சம் ப்ளீஸ் ஜோக் அடிக்காம இருங்க சார். சார் நான் ஒண்ணுமே சார் பண்ணல சார், பேசாம இருந்தாலும் கூட ரம்யா கிட்ட சிரிக்கிறாங்க சார். ஏன் நான் ரம்யா எது சிரிக்கிறீங்க சார்? பேசாம இருந்தாலும் உங்களுக்கு பார்த்து சிரிக்கிறேன். இப்படி எல்லாம் வந்து இந்த படத்துக்கும் இது வந்து நீங்க அந்த லொக்கேஷன் நடந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு படம் கிராண்டியரா எடுத்தோம்னா ஆங்கில படத்திற்கு இணையாக அப்படின்னு போடணும்ல. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஹாலிவுட்ல கிராண்டியரா ஒரு படம் எடுத்தாங்கன்னா பாகுபலிக்கு இணையாக அப்படின்னு போடுற சூழ்நிலை இந்த படத்துக்கு அப்புறம் நிச்சயமா வந்து இது சும்மா அந்த மேடையில புகழ்ந்து பேசுங்க அப்படி இருக்குது. நீங்க பாருங்க சொல்லுங்க. அப்புறம் முக்கியமா ப்ரொடியூசர் பற்றி ஒரு நல்ல சொல்ல பிரபாஸ் சொன்னாங்க. பாத்தீங்களா செலவு ஜாலியா ஒரு மூலையில் உட்காந்து அவர் பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருப்பாரு. பிரபாஸ் சொல்றாரு சார், அவர் பாருங்க சார், வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி இவர் வேடிக்கை பார்க்க மாதிரி உட்காந்து இவ்வளவு செலவை என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க சார். ஸோ இப்படி ஒரு டீம் அமைச்சர் எல்லாரும் கெட்ட பாருங்க. நாசர் சாருக்குன்னா நாசர் சாருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எனக்கு எல்லாம் அப்கோர்ஸ் ஹீரோங்கிறது அதான் பாகுபலி, ராணா, இது இனிமே எதையுமே நம்ம ரிவீல் பண்ண முடியாது. அவ்வளவு நீங்க பார்க்காத அனுஷ்கா, பார்க்காத தமன்னா, பார்க்காத ரம்யா, பார்க்காத நம்ம சுதீப், அப்படி ஒரு விஷயம். கேமராமேன் சாப்பி சீரியல்ல இன்னொரு ஹீரோ. நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்ல வந்து ஒருத்தர் பார்த்தேன். அவர் வந்து சார் நானும் கோயம்புத்தூர் சார், சரி சார், ஹைதராபாத்ல எங்கேயாச்சும் கம்ப்யூட்டர் சென்டர் வேலை செய்யறேன். இல்லை சார், வேற ஏதாவது பாகுபலியில் தான் வேலை செய்யறேன். பாகுபலி இல்லையா, என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு பார்த்தது? இல்லை சார், நாங்கள் இந்த ஸ்கெட்ச் சீன் கிரியேட் என்னன்னே தெரியுங்க. இப்போ நீங்கள் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டுக்கு ரிஃப்ளெக்டர் இருக்கும், கேமரா இருக்கும். இது அப்படி இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு புல்டோஸ் ஓடி அந்த பக்கம் ஒரு பெரிய பிரேக், ஏதோ டேம் கட்டுற மாதிரி அந்த பக்கம் ஒரு கேமரா லைட்டு இருந்தாங்க. ஓகே, இவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்றீங்க. எங்களுக்கு பயங்கர ஆர்வமா இருக்கு படம் பார்க்கணும் அப்படின்னு. அந்த ஆர்வம் வந்து அப்ப நடிச்சவங்களுக்கு எவ்வளவு, உங்களுக்கு ஆர்வம் தான், நடிச்சு எங்களுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கும். அண்ட் ராஜமௌலி சார் கிட்ட நீங்க அப்சர்வ் பண்ண ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன? அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன, நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஒவ்வொரு செகண்ட் டென்ஸ்டா இருந்தா அந்த ஆயுஷ் தான் குறையும். இது ஒரு படம் எடுத்தோம்னா எவ்வளோ 20-25 வருஷம் வயசுல குறைஞ்சு போயிடும். பட் வெல் ப்ரிப்பேர்ட் அதுதான் இப்போ நீங்க பார்த்தது. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு ஜாலியான காமெடி படத்தில் நடிக்கிற என்ன ஸ்டைல். இப்போ நடிகன் மாதிரி ஒரு படம் கவண்டமணியாக போட்டு நடிக்கிறேன், மாமன் மகன் மாதிரி. அதில் என்ன ஸ்டைலும் அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட். அது காரணம் வந்து ஃபுல் பாரதியை வந்து அவர் ராஜமௌலி சார் அவர் போட்டு தூக்கிட்டாரு. அதை வெல் ப்ரிப்பேர்டு, நல்ல ப்ரிப்பரேஷன்ஸ் பிரமாதமாக பண்ணி வச்சுட்டு அவரு ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவர் எங்களை விட மோசமாக இருப்பார். அதுதான் அவ்வளோ ஜாலியாக இருப்பார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார்.